ப்ரோ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன். எனக்காக ஒரே ஒரு வாட்டி வந்து பாருங்க ஃபுட்பால் மட்டும் ப்ளே பண்ணுங்க. இல்ல புரியல, எதுக்காக இது கேட்டீங்க? நீங்க ஃபுட்பால் பிளேயர்ன்றதுனால எனக்கு கொடுத்தீங்களா, இல்ல நான் ஃபுட்பால் விளையாடி ஹெல்த்தியா இருக்கணும்ன்றதுக்கோசரம் கொடுத்தீங்களா? சரி, எதுக்காக கொடுத்தீங்க விடுங்க. சோ நம்ம சேனல் புதுசா தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்களுக்கு வேற என்ன டாஸ்க் பண்ணா மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. நானும் நீங்க சொன்ன சேலஞ்ச் முடியா சொல்லிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டா கிரவுண்டுக்கு போயிட்டு சோ அங்க பசங்க யாரா இருக்கிறான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா ஒரு 2 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து பாத்தா ப்ராப்பரா பூட்ல எடுத்து போனாங்க. நம்ம கிட்ட எதுவுமே இல்ல, நம்ம செருப்பு தான் போட்டு போறோம். சோ என்னடா யாருமே இல்ல சொல்லி கேக்குறப்போ வந்து பாத்தா இப்பதான் 4 மணி ஆகுது, கொஞ்ச நேரம் ஆகும் அவனுக்கு வரதுக்கு, சோ வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லி இருந்தாங்க. நம்ம அது வரைக்கும் அங்க புல்லப் எடுத்துட்டு இருந்தோம். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். இவன் பையில இருந்து நெட் எடுத்து பிரிச்சான். சோ ஒரு வேலை கட்ட போறாங்க பார்த்து நினைச்சா அதை போட்டு கீழே உட்காராங்க. நான் கூட டைம் ஆச்சு சொல்லி ஸ்டிக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க. ஃபுட்பால் எல்லாம் சொல்லிட்டு வந்தோம், யாருமே இல்ல. நாங்க ஒரு 4 பேர் தான் இருக்கோம். இதுக்கப்புறம் வருவாங்கலாம் சொல்லிட்டு தெரியல. வந்தா வீடியோ எடுத்து போடுறேன், வருமானம் சொல்லிட்டு தெரியல. பாப்போம் வாங்க. ஸோ அதுக்கப்புறம் யாரும் வரல, நம்ம கட்டி விளையாடும் சொல்லிட்டு பாரு வந்து நெட்டு கட்டியிருந்தான். ஸோ தூத்துல வந்து பார்த்தா வந்தான். அவன் பேர் நான் சொல்லி கமல சொல்லுங்க, அவன் போன வீட்டில் சொல்லியிருந்தான். ஸோ இவனை வச்சு ப்ராக்டிஸ் எல்லாம் சொல்லிட்டு பாரு. ஸோ அவனை வந்து ஷார்ட் எடுக்க வச்சு நான் வந்து கோல் கீப்பராக நின்னேன். ஸோ அதுக்கப்புறம் சும்மா ப்ராக்டிஸ் எல்லாம் சொல்லிட்டு நாங்க 2 பேரை பிரிச்சு ஸோ கொண்டு விளையாடி இருந்தோம். இவங்க எப்படா வருவான்னு கேட்டா தோனி பின் தான் சொன்னாங்க. யாரும் வரா மாதிரியே தெரியல. நான் என்ன பண்ணலாம், சரி இவங்களே பிரிச்சு விட்டலாம் சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டேன். நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம், யாரும் வராம தெரியல. ஸோ நாங்க டீம் பிடிச்சோம். ஸோ இவனுக்கு ஒரு டீம் இவனுக்கு ஒரு டீம் 2 பேர் தான் போட்டி. ஸோ இவனுக்கு 3 ஷாட் இவனுக்கு 3 ஷாட் தான். யார் கோல் அடிக்கலாம் அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் 2 டீமோட கேப்டனும் வர வச்சுட்டு ஸோ டாஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பர்த் தான் கேட்டான், கரெக்டாக வந்து பாருங்க டைல் கேட்டான், டைல் தான் வந்துச்சு. ஸோ அவன் தான் ஜெயிச்சிருக்கான். ஹலோ காய்ஸ், எங்க டீம் பேர் வந்து போர்ச்சுகல், டீம் பேர் வந்து ஃப்ளை எமிரேட்ஸ். அதுக்கப்புறம் பால் வைக்கிறது ரவுண்ட் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஸோ ஃப்ளை எமிரேட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆட போறாங்க. ஃபர்ஸ்ட் கோல் அடிப்பானா சொல்லிட்டு எதிர்பார்க்கறப்போ பாருங்க கரெக்டாக உள்ள அடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் 2வது கோல் அடிப்பானா சொல்லிட்டு இவன் வந்து அடிச்சான். ஸோ தத்துட்டாங்க, அடிக்க முடியல. இப்போ கடைசியா ஒரே சான்ஸ் தான் இருக்கு. இப்போ அடிப்பானா அடிக்க மாட்டா சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து கரெக்டாக வந்து உள்ள அடிச்சான். உள்ள போய் வெறுப்புலாம் தர முடிச்சிட்டான். இப்போ போர்ச்சுகல் ஜெயிக்கணும்னா 3 சான்ஸுக்கு 3 கோல் அடிக்கணும். அவனுக்கு வந்து 2 கோல் அடிச்சிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கோல் வெற்றிகரமா அடிச்சிருந்தாங்க. இப்போ செகண்ட் கோல் பர்த் அடிச்சான். ஸோ ஒரே உள்ள அடிச்சிட்டான். இப்போ இன்னும் ஒரு சான்ஸ் தான் இருக்கு. ஒரு சான்ஸுக்கு ஒரு கோல் அடிச்சாவணும். அடிப்பானா சொல்லிட்டு பாக்குறப்ப ஒரு கோல் அடிச்சு இவனு ஜெயிச்சிட்டானுங்க.